गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஆக்ஞையினால உத்தவர் சந்தேசத்தினால தெரிந்து கொண்ட விதுரர் மேலே பகவத்குணம் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆசையினால யமுனா நதி கரையிலேருந்து கங்கா நதி கரைக்கு போகிறாராம். கங்கா நதிக்கரை அதனுடைய பெருமையை சொல்லும்போது அதுக்கு துனதி அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த கங்கை எப்பேற்பட்ட இந்த உலகத்தையே பவித்திரம் பண்ணுறதுக்காக வந்தக்கூடிய நதின்னா அந்த கங்கை. ஏன்னா அந்த தேவலோகத்திலேயே சஞ்சாரம் பண்ணிட்டு அங்கேருந்து வந்து இந்த பத்ரிகாசிரமத்துக்கும் மேலே அங்கேருந்து பூலோகத்தில் இறங்கி அங்கேருந்து உண்டாகி இப்படி சஞ்சாரம் பண்ணிகிட்டே பத்ரிகாசிரமம்லேருந்து சஞ்சாரம் பண்ணிகிட்டே வரா. எத்தனை உபநதிகள், மந்தாகினியை சேர்த்துக்கிறா, அப்புறம் வந்து பாகீரதியை சேர்த்துக்கிறா. இப்படி எல்லா நதியும் சேர்த்துண்டு ஜில்லு 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 ஜில்லுன்னு வராளா. இந்த மெயினாக ஒன்று வருதே, இதுக்கு அலக்கணந்தா அப்படின்னு பேர். இந்த இப்போ நம்ம கங்கை கங்கை கங்கைன்னு சொல்கிறோமே, இந்த ரிஷிகேஷ பர்யந்தம் இந்த கங்கா நதிக்கு கங்கான்னு பேர் கிடையாது, அலக்கணந்தா அப்படின்னு தான் பேர். ஏன்னா பரமேஸ்வரனுடைய அலக்கம், இப்படி அலக்கமாக இருக்கக்கூடிய தன்னுடைய முடியை பிரித்து போடும்போது 4 விதமாக அந்த ஜலமானது பிரியறது. சீதா, அலக்கநந்தா, சக்ஷுகு, பத்ரா அப்படின்னு 4 பிரியறது. அந்த அலக்கநந்தா தான் தட்சிண திக்கு பாரத தேசத்தை நோக்கி வருதான் அந்த கைலாசத்துலேருந்து. அப்படி வரக்கூடிய அந்த நதியானவள் இந்த ரிஷிகேஷ பர்யந்தம் அவளுக்கு அலக்கநந்தா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் இந்த ஹரித்வார க்ஷேத்திரத்துக்கு வந்து தொடராளோனோ அப்போ தான் அவளுக்கு கங்கை அப்படின்னு பேர். ஏன் அது வரையும் அலக்கநந்தா இது வரையும் கங்கைன்னு பேருனா, இந்த பூமிக்கு நிறையா பேர் உண்டு. அதில் கௌஹு அப்படின்னு பூமியை சொல்லுவாள். ஏன்னா கௌஹுனா பசுமாடுன்னு சொல்லுவாள், பூமியும் சொல்லுவாள். இந்த கௌஹு அந்த பதத்துலேயும் வரக்கூடிய காம் கச்சதி இத்தி கங்கா, மலைகள்லேயே சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற அந்த கங்கையானவள் பூஸ்பரிஷம், பூமியை தொடுற க்ஷேத்திரம் எதுன்னா அதுதான் ஹரித்வார க்ஷேத்திரம். அப்படி பூமியை தொட்டு ஜில்லு 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 ஜில்லுன்னு பிரவாகமாக போவாள். அந்த ஜலம் சுத்தமாக ஸ்படிகமாக, ஸ்நானம் பண்ணாலே மனசில் இருக்கிற எல்லா தாபங்களும் போகும், சரீரத்தில் அழுக்கெல்லாம் போகும், சொல்லவா வேண்டும். அப்படி பார்த்துட்டு உக்காண்டிருந்தாலே போதும், 365 நாளும் 24 மணி நேரம் இப்படி ஒரு சஞ்சாரம் இருக்கும். அப்படி ஒரு கங்கை. அந்த கங்கை நதி கரையில் மைத்ரேயம் ஆசீனம் அகாத போதம் அப்படி உக்காண்டிருக்காராம். இப்போயே எப்படி இருக்குன்னா, ஆயிரக்கணக்கான வருஷங்கள் முன்னாடி எப்படி இருந்திருக்கும், யாரும் இல்லாத சஞ்சாரம் இல்லாத அந்த கங்கையுடைய சப்தத்தை கேட்டுண்டு இப்படி தான் ரிஷிகள்லாம் இருப்பா. இப்படி ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவா, அவர்களுடைய ஆசிரமத்தில் தியானத்தில் உக்காண்டிருப்பா. ஆனால் இங்கே இவர் ஆச்சரியம் என்னென்னா, யாரையும் எதிர்பார்த்துன்னு உட்காண்டிருக்காராம். இந்த ரிஷிகள்லாம் என்ன, ராஜா வருவான், ஏதாவது பணக்காரன் வருவான், சம்பாவனை கொடுப்பான்னு இதுக்காக எதிர்பார்த்துட்டுருக்காருனா அதுக்காக இல்லையா. பகவானுடைய ஆக்ஞையா, நான் வைகுண்டம் போயிட்டேன், விதுரரால் தாங்க முடியாது, அவருக்கு நீர் தான் பகவத்குணம் சொல்லணும்னு சொல்லிட்டு போயிட்டாராம் பகவான். அந்த விதுரருக்காக காத்துன்னு உட்காண்டிருக்காராம். இப்படி காத்துன்னு உட்காண்டிருக்கிறவர் பார்த்து விதுரர் அங்கேருந்து வந்து, என்னுடைய பரமபாக்கியம், உங்களுக்கு என்ன, நான் வந்து இப்போ உங்களை தேட முடியுமா, உங்களை தரிசனம் பண்ண முடியுமா, பகவானுடைய ஆக்ஞையினால தானே எனக்காக நீங்கள் காத்துன்னு உட்காண்டிருக்கேன், அப்பேற்பட்ட உமக்கு நமஸ்காரம் அப்படின்னு விதுரர் நமஸ்காரம் பண்ணி, அவருடைய நிலை எப்படி இருக்குன்னா அகாத போதமாக, இந்த காமாதி தோஷங்கள் இது எதுவுமே இல்லாத உயர்ந்த பிரம்மரிஷியாக அவர். அப்பேற்பட்ட பிரம்மரிஷியை பார்த்து நமஸ்காரம் பண்ணி, நீங்கள் பகவத்குணம் சொல்லணும். என்ன பகவத்குணம்னா, நான் வியாசர்கிட்டேருந்து நிறையா விஷயங்கள் கேட்டிருக்கேன். ஏன்னா வியாசர் தானே இத்தனை புராணங்களும் பண்ணியிருக்கார், அவர் நிறைய கதைகள் சொல்லியிருக்கிறாராம். இப்போ வியாசருடைய கதையே நாம பிரச்சனமாக பண்ணும்போதே எவ்வளோ நன்னா இருக்குது. அப்பேற்பட்ட வியாசர் முகமாகவே இந்த புராணங்கள்லாம் கேட்டால் எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அந்த மாதிரி வியாசர் முகத்தில் நிறைய புராணங்கள் எல்லாம் கேட்டிருக்கேன், பரம சந்தோஷம் அடைஞ்சிருக்கேன். ஆனால் எனக்கு பல விஷயங்கள் சந்தேகங்கள் இருக்குது. என்னென்னா, பகவான் இந்த உலகத்தை உண்டாக்கினாரே, என்ன ஒரு அபாரமான சிருஷ்டி, எத்தனை மலைகள், எத்தனை நதிகள், எத்தனை பூச்சி, எத்தனை மரங்கள், எத்தனை கிரகங்கள், எத்தனை நட்சத்திரங்கள், இது அலாதியான ஆகாசம், பஞ்சபூதங்கள், இதையெல்லாம் எப்படி சிருஷ்டி பண்ணார், இதுவுமே பகவானுடைய லீலை தானே, இதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணி மைத்ரேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கேட்குறார். இப்படி கேள்வி கேட்டுட்டு நமக்காக ஒரு கேள்வி கேட்குறார். என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்காளே ஜனங்கள்லாம் பாவம், இவாளெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. ஏன்னா கார்த்தால் எழுந்ததுலேருந்து எல்லோரும் ஒன்றுத்துக்கு பின்னாடி தான் அலையிறோம். எதுன்னா சுகம்.
அந்த சுகம் வரத்துக்கு பணம் ஹேத்துவாக இருக்குது, காரணமாக இருக்குது. அந்த பணத்துக்காக அலையிறா எல்லாரும். கார்த்தால எழுந்த ஆரம்பித்து பிரயோஜனம் சமுத்திஷ்ய நமந்தோபி பிரவர்த்ததே. ஒரு முட்டாள் கூட பிரயோஜனம் இல்லாமல் எந்த காரியம் பண்ண மாட்டான். இப்படி சுகம் 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 சுகம்னு இதுக்கு பின்னாடி எல்லோரும் அலைஞ்சிட்டு இருக்காளே, இதுக்கு ஒரு எல்லை இருக்கும். இப்படி சுகம் சுகம்னு அலையிறான். எப்படியோ சம்பாதிச்சு ஒரு வீடை வாங்கினா ஆஹா நிம்மதியாக இருக்கோம்னா அது போடுறதுன்னு தோண மாட்டேங்கிறது. இன்னொரு 4-5 வீடு வாங்கணும்னு தோன்றுறது. இந்த கார் ரொம்ப நன்னா இருக்குது, இது எப்படியாவது தன் வாழ்க்கையில் வாங்கலான்னு நினைக்கிறான். அது வாங்கினதுக்கப்புறம் அதை பார்த்துக்க வேண்டியிருக்கு, அதோடு நிற்கிறதா, இந்த மாதிரி 4-5 கார் வாங்கணும். இப்படி எந்த விஷயத்துலையுமே திருப்தி இல்லாத இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்து மேலே ஆசை வச்சுட்டு சுகம் சுகம்னு எல்லோரும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு முடிவு தான் என்ன? சுகாய கர்மானி கரோதி லோகா நதை சுகம் வான்யதுபாரமம் வா அப்படின்னு. இதனால் இத்தனை சுகம் அனுபவிச்சுட்டேன், சந்தோஷமாக இருக்கேன்னு யாராலாவது பரிபூர்ணமாக சொல்ல முடியறதோ? அதனால் இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லையாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்தபுரமான வஸ்துவை எதுன்றதை நீங்கள் எனக்கு சொல்லணும். மகான்கள்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, ஒன்றுமே இல்லைன்னாலும் பாக்கியானந்த சாதன ரஹிதாகான்னு எந்த சாதனைகளும் இல்லாமல் அவர்கள்லாம் சௌக்கியமாக இருக்காளே, அது காரணம் என்ன? அந்த பரபிரம்மத்தை அவள் அனுபவிக்கிறதுனால தானே. அப்பேற்பட்ட அந்த பரபிரம்மத்தை அடையக்கூடிய மார்க்கத்தையும் நீங்கள் கூட சேர்ந்தவே சொல்லணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்குறார். இப்படி கேட்டுட்டு இந்த பகவத்குண மாஹாத்மியத்தை பற்றி ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். என்ன பகவத்குணம் பகவத்குணம் பகவத்குணம்னு இப்படி பகவத்குணவர்ண பிரதானமாக தானே இந்த பாகவதம் அமைஞ்சிருக்கு. இதனுடைய மகிமை யாருக்கு தெரியும்னா உத்தவருக்கு தெரியும், பரீட்சித்துக்கு தெரியும், சுகாச்சாரியாளுக்கு தெரியும், வியாசருக்கு தெரியும், நாரதருக்கு தெரியும், அப்புறம் கோபிகைகளுக்கு தெரியும், ஆஞ்சநேய சுவாமிக்கு தெரியும். இந்த மாதிரி மகாத்மாக்களை போய் கேட்டால் தானே இந்த பகவத்குணத்துடைய மகிமை என்னன்னு தெரியும். அப்பேற்பட்ட பகவத்குணத்தை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு இந்த பகவத்குண மகாத்மியத்தை ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறாராம். இந்த பகவத்குணமாகிறது நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னா, இதை கேட்க 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 தன்னுடையதுன்றது அகங்காரம் மமக்காரம் இருக்கே, அதெல்லாம் எங்கே போகிறதுனே தெரியாமல் இந்த பகவத்குணமாகிறது நம்ம உடம்புலேருந்து அப்படியே இந்த அகங்காரம் மமக்காரத்தை போக்கிடுறதாம். இவர் சொல்லும்போது கர்ணநாடியும் புருஷஸ்யாத்தா பவப்பிரதாம் கேகரத்தியும் சினத்தி. இந்த காதாகிற ஓட்ட வழியாக இந்த பகவத்குணம் ஆகிறது உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னா, இந்த காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியம்னு இந்த 6 குணங்கள் நம்மளை போட்டு நம்மளை எதுலேயுமே உருப்படாதபடிக்கு நம்மளை படுத்தி எடுக்கிறதோ, அதுக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆணி வேர். பொதுவாக ஒரு மரம் நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னா திடீர்னு பட்டு போயிடுத்துனா என்ன காரணம்னா, பூமிக்கடியில் ஒரு ஆணி வேர் இருக்கும். அது ஏதாவது சேதம் இருந்ததுன்னா எப்பேற்பட்ட மரமாக இருந்தாலும் சரி அது சாஞ்சிரும். இப்போது இந்த எல்லா சம்சார சாகரத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய இந்த காமாதி தோஷங்கள் இந்த எப்படி போகும்னா, இந்த பகவத்குணத்தை இந்த காதாகிற ஓட்ட வழியாக கேட்டாலே அந்த ஆணிவேர் அறுப்பது போல் இது போய் அறுத்துடுமே. அப்பேற்பட்ட பகவத்குணத்தை நீங்கள் விடாமல் வர்ணிக்கணும் அப்படின்னு ஆசையுடன் ஆவலாக கேட்குறார். அதுக்கு மேலே இந்த சரீரத்தை பற்றி பேசிட்டு சுற்றுறாளே, நீ என்ன போட்டுண்ட, இவ்வளோ நன்னா இருக்கியே, என்ன க்ரீம் தடவிண்ட, அப்புறம் இதை பண்ணிண்டியா, அந்த சென்ட்டு போட்டுண்டியா, அதை பண்ணினியா, எதை போட்டுனா உடம்பு நன்னா இருக்கும், இங்கே போனால் அது நன்னா இருக்குமான்னு இதை பற்றினே பேசிகிட்டே இந்த சரீரத்தை போஷிச்சுட்டே இதை பற்றி பேசிகிட்டு இருக்காளே, இவாளெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் விதுரர். நீர் எப்பேற்பட்டவர்னா உமக்கு தெரியாத விஷயம் உண்டா? நீங்கள் பிரம்மரிஷி பிரம்மஜானியாச்சே. எப்படி ஒரு வண்டானது ஒரு புஷ்பத்தில் இருக்கிற தேன் சாராம்சத்தை எடுத்துன்னு போய் அது சாப்பிட்டு எப்படி அது சௌக்கியமாக ஆனந்தமாக இருக்கும், அதே மாதிரி இந்த பகவத்குணத்தில் இருக்கிற சாராம்சத்தை தேன் மாதிரி நீங்கள் என் காதில் விடணும், அதை நான் கேட்டு சந்தோஷப்படணும்னு பிரார்த்தனை பண்ணுறேன். இத்தனையும் கேட்ட மைத்ரேயர் பரம சந்தோஷம் அடைகிறாராம். ஏன்னா இந்த மாதிரி பகவத்குணம் சொல்லணும்னு ஒரு பக்தன் வந்தான்னா அவளுக்கு சொல்லணுன்ற போது இந்த பிரவச்சனம் பண்ணுறவர்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு உத்தம பாகவதோத்தமன் தானே விதுரர். அவரை பார்த்து இப்படி ஒரு பகவத்குணத்தில் ஆசையாக இருக்கியேப்பா, உனக்கு கதை சொல்லாமல் நான் தியானம் பண்ணி என்ன பண்ண போகிறேன், மேலே கதை சொல்கிறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல்ல விதுரரை கொண்டாடுறாராம். நீ யாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த உத்தவர் யாருன்னு பகவான் சொன்னாரோன்னு அந்த விஸ்வசிரட்டு அப்படின்ற வசுக்கல்ல ஒருத்தர்னு, அதே மாதிரி இந்த விதுரரை பற்றி மைத்ரேயர் சொல்லும்போது நீ சாட்சாத் மிருத்யு தேவனாக இருக்கக்கூடிய யம தர்மராஜா, நீயே தான் இந்த பூலோகத்தில் அவதாரம் பண்ணி இப்போ விதுரன்னா இருக்க. அதனால தான் இப்படி ஒரு பகவத்குணத்தில் உனக்கு ஒரு ஆசை. ஏன்னா பின்னாடி சஷ்டஸ்கந்தத்தில் சொல்லும்போது அஜாமிலோபாக்கியானத்தில் நாமமைபவம் தெரிஞ்ச விஷயத்தில் யாருன்னு சுகாச்சாரியால் சொல்லும்போது அதை யம தர்மராஜா பேரையும் சேர்த்துக்கிறாராம்.
அப்படி பகவன் நாமத்தையும் பகவத் குணத்திலையும் அப்படி ருச்ச உள்ளவர் அந்த யமதர்மராஜா. அந்த யமதர்மராஜா தான் விதுரராக நீ இப்போ அவதாரம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி கொண்டாடி, அதனால தான் உனக்கு இப்படி ஒரு பகவத்குணத்தில் ஒரு ஆசை அப்படின்னு சொல்லி மேலே விதுரருக்கு பகவத்குணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இவருமே இந்த ஜெகத் சிருஷ்டியை பற்றி தானே கேட்டார். அதனால் இந்த ஜெகத் சிருஷ்டி விதமாக சொல்லிட்டு வரும்போது அகண்டமாக இருக்கக்கூடிய பிரம்மம், அகண்டம்னா எங்கேயுமே கண்டம், எங்கேயுமே பார்ட்டே ஆகாமல் விபாகமே ஆகாமல் அகண்டமாக இருந்த அந்த பரபிரம்மமானது உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு உடனே அந்த அகண்டமானது அப்படி கண்டமாக மாறுறதாம். அப்படி மாறணும்னு தீர்மானம் பண்ண அந்த பரபிரம்மமானது முதல்ல இந்த மாயையாகிற தன்னுடைய சக்தியை உண்டாக்கினது. அது உண்டாக்கினா உலகமே இருளாக தானே இருக்குது. அப்படின்னும் போது அது எல்லோரும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த லைட் ஒளின்ற மகத்தத்துவத்தை உண்டாக்கினார். அப்புறம் இப்படி அகண்டமாக இருந்ததுன்னா எதுவுமே இப்போ எல்லாம் சேர்ந்து இருக்குன்னா அப்போ ஒன்றாயிடும். ஒன்றா இருக்கும்போது எதுவும் தனித்தனியாக செயல்படவே முடியாது. அதனால் அதாவது தனித்தனியாக செயல்பட்டாதான் உலகமே நடக்கும். எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ மனிதர்கள்னால் எல்லோரும் 200 கோடி மக்களும் ஒரே மாதிரி இருந்தான்னா அப்போ அது தனித்தனியாக செயல்படவே படாது. ஒன்றும் இந்த 800 கோடி மக்கள் அவரவர்கள் தனியாக செயல்படணும். இது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஜந்துக்கள், பட்சிகள், மிருகங்கள், அப்புறம் ஜலஜந்துக்கள், அது மாத்திரம் இல்லாமல் பூமி, கிரகங்கள், நட்சத்திரங்கள், பஞ்சபூதங்கள், இவைகள் எல்லாம் தனித்தனியாக அதாவது செயல்பட்டாதான உலகமானது இயங்கும்ன்றதுனால இந்த அகங்கார தத்துவத்தை உண்டாக்கினார். அந்த அப்புறம் சத்வம் ரஜஸ்தமஸ் அப்படின்ற தத்துவங்களை உண்டாக்கினார். இந்த சத்வகுணத்திலேருந்து சுத்த சத்வ தேவர்களாக இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் உண்டானார்கள், பிரம்மாதி தேவர்கள்லாம் உண்டானார்கள். அப்புறம் இந்த ரஜோகுணத்திலேருந்து இந்திரியங்கள், அதுக்கு பிரதானமாக உள்ள அந்த தத்துவங்கள்லாம் உண்டாச்சு. அடுத்தது தமோகுணத்திலேருந்து இந்த பஞ்சபூதங்கள், அதனுடைய தன்மாத்திரைகள்லாம் உண்டாச்சு. அப்படின்றத அப்படியே இந்த ஜெகத் சிருஷ்டியை சொல்லிகிட்டே வரார். அப்படி சொல்லிகிட்டே வந்துட்டே இருக்கும்போது ஆச்சரியம் அழகாக விஸ்தாரமாக இவரும் சொல்லிகிட்டே வரார். அப்படி சொல்லிட்டு வரும்போது இந்த சாக்ஷாத் தேவர்கள் உண்டாரார்கள். பகவானுடைய பிரம்மாவோட புள்ள மரீச்சியோட புள்ள கஷ்யப்பருக்கு அதித்தி தித்தின்னு 2 மனைவிகள். அதில் அதித்தியோட புத்திரர்கள் தான் 30 கோடி தேவர்கள். இவர்கள் உண்டாயிட்டார்கள். இவர்கள் உண்டான உடனே பகவானை போய் ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம். அந்த அருமையான ஸ்தோத்திரம் இந்த 5வது அத்தியாயத்தில் இருக்குது. தேவாவச்சகோன்னு 13 ஸ்லோகம் கடைசியாக வரக்கூடியது. அது கூட எல்லாரும் சேவிக்கணும். அப்பேற்பட்ட பகவானை பார்த்து, உம்மால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தில் நாங்கள் உண்டாயிருக்கோம் பிரபு, உங்களுடைய தாசர்கள் நாங்கள். உங்களுடைய சரணாரவிந்தத்தை மகான்கள் தேடுறார்கள், ரிஷிகள் தேடுறார்கள், பாகவதர்கள் தேடுறார்கள், வேதமே தேடுறது. அப்பேற்பட்ட உங்கள் சரணாரவிந்தத்தை ஆசிரயிச்ச எங்களுக்கு நாங்கள் மேலே என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லணும்னு அப்படின்னு பிரார்த்திப்பது போல இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகுது. மேலே எல்லோரும் இந்த 5வது அத்தியாயத்தை கலந்து பாராயணம் பண்ணுவோம். அச்ச பஞ்சமோऽध्यायः. ஸ்ரீசுக உவாச. த்வரித்யுநத்யா ரிஷபः குரூணாம் மைத்ரேயமாசீனம் அகாதபோதம் க்ஷத்தோபஸ்ருத்ய அச்சுதபாவசுத்தः பப்ரச்ச சௌஷீல்ய குணாபித்ருப்தः. விதுரௌவாச. சுகாய கர்மாணி கரோதி லோகः ந தைः சுகம் வா அன்யதுபாரமம் வா விந்தேத பூயः தத ஏவ துக்கம் யதத்ர யுக்தம் பகவான் வதேன்னஹ. ஜனஸ்ய கிருஷ்ணாத் விமுகஸ்ய தெய்வாத் அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுக்ரஹாயேஹ சரந்தி நூனம் பூதானி பௌயானி ஜனார்தனஸ்ய. தத்சாதுவர்யாதிஷ வர்த்மஷம் நஹ சம்ராதிதோ பகவான் ஏன பும்சாம் ஹிருதி ஸ்திதஹ யச்சதி பக்திபூதே ஞானம் சதத்வாதிகமம் புராணம். கரோதி கர்மாணி கிருதாவதாரः யான்யாத்மதந்த்ரோ பகவான் த்ரிதீஷः
यथा ससर्जाग्र इदं निरीहः संस्थाप्य वृत्तिं जगतो विधत्ते यथा पुनः स्वेख इदं निवेश्य शेते गुहायां स निवृत्तवृत्तिः योगेश्वराधीश्वर एक एतत् अनुप्रविष्टो बहुधा यथासीत् क्रीडन् विधत्ते द्विजगोसुराणां क्षेमाय कर्माणि अवतारभेदैः मनो न तृप्यति अपि शृण्वतां नः सुश्लोकमौलेः चरितामृतानि यैस्तत्त्वभेदैः अधिलोकनाथः लोकान् लोकान् सह लोकपालान् अचीकृपत् यत्र हि सर्वसत्त्व निकाय भेदो अधिकृतः प्रतीतः येन प्रजानाम् उत आत्मकर्म रूपाभिधानं च भिदां व्यधत्त नारायणः विश्वसृट् आत्मयोनिः एतच्च नो वर्णय विप्रवर्या परावरेषां भगवन्व्रतानि श्रुतानि मे व्यासमुखादभीक्ष्णम् अतृप्णुम क्षुल्लसुखावहानां तेषामृते कृष्णकथामृतौघात् कस्तृप्नुयात् तीर्थपदोभिधानात् सत्रेषु वः सूरिभिरीड्यमानात् यः कर्णनाडीं पुरुषस्य यातः भवप्रदां गेहरतिं छिनत्ति मुनिर्विविक्षुः भगवद्गुणानां सुखापिते भारतमाह कृष्णः यस्मिन् नृणां ग्राम्यसुखानुवादैः मतिर्गृहीताः नु हरेः कथायाम् सा श्रद्दधानस्य विवर्धमाना विरक्तिमन्यत्र करोति पुंसः हरेः पदानुस्मृति निर्वृतस्य समस्तदुःखात्ययमाशु धत्ते तान् शोच्यान् अविदोऽनुशोचे हरेः कथायां विमुखानघेन क्षिणोति देवः अनिमिषस्तु येषाम् आयुर्वृथावाद गतिस्मृतीनाम् तदस्य कौशारव शर्म धातुः हरेः कथामेव कथासुसारम् उद्धृत्य पुष्पेभ्य इवार्तबन्धो शिवाय नः कीर्तयतीर्थ कीर्तेः सविश्वजन्म स्थिति संयमार्थे कृतावतारः प्रगृहीत शक्तिः
चकार कर्माणि अतिपूरुषाणि यानीश्वरः कीर्तयतानि मह्यम्। श्रीशुक उवाच स एवं भगवान् पृष्टः क्षत्राकौशारविर्मुनिः पुंसां निःश्रेयसार्थेन तमाह बहुमानयन्। मैत्रेय उवाच साधु पृष्टं त्वया साधो लोकान् साध्वनुगृह्णता कीर्तिं वितन्वता लोके आत्मनो अधोक्षजात्मनः। नैतच्चित्रं त्वयि क्षत्तः बादरायणवीर्यजे गृहीतो अनन्यभावेन यत्त्वया हरिरीश्वरः। माण्डव्यशापात् भगवान् प्रजासंयमनो यमः भ्रातुः क्षेत्रे भुजिष्यायां जातः सत्यवतीसुतात्। भवान् भगवतो नित्यं सम्मतः सानुगस्य च यस्य ज्ञानोपदेशाय मादिशत् भगवान् व्रजन्। अथ ते भगवल्लीलाः योगमायोपबृंहिताः विश्वस्थिति उद्भवान्तार्थाः वर्णयामि अनुपूर्वशः। भगवानेक आसेदम् अग्र आत्मा आत्मनां विभुः आत्मेच्छानुगतावात्मा नानामत्युपलक्षणः। स वा एष तदा द्रष्टा नापश्यत् दृश्यमेकराट् मेने सन्तमिवात्मानं सुप्तशक्तिरसुप्तदृक् सा वा एतस्य संद्रष्टुः शक्तिः सदसदात्मिका माया नाम महाभागा येदं निर्ममे विभुः कालवृत्त्या तु मायायां गुणमय्याम् अधोक्षजः पुरुषेणात्म भावेन वीर्यमाधत्त वीर्यवान् ततो भवन् महत्तत्त्वम् अव्यक्तात् कालचोदितात् विज्ञानात्मा आत्मदेहस्थम् विश्वं व्यञ्जन् तमोनुदः सोऽप्यंशगुणकालात्मा भगवद्दृष्टिगोचरः आत्मानं व्यकरोदात्मा विश्वस्यास्य सिसृक्षया महत्तत्त्वात् विकुर्वाणात् अहं तत्त्वं व्यजायत कार्यकारणकर्त्रात्मा भूतेन्द्रिय मनोमयः वैकारिकः
तैजसश्च तामसश्चेत्यहं त्रिधा अहं तत्त्वात् विकुर्वाणात् मनोवैकारिकात् अभूत् वैकारिकाश्च ये देवाः अर्थाभिव्यञ्जनं यतः तैजसानीन्द्रियाण्येव ज्ञानकर्ममयानि च तामसो भूतसूक्ष्मादिः यतः खं लिङ्गम् आत्मनः कालमायांश योगेन भगवद्वीक्षितं नभः नभसो अनुसृतं स्पर्शं विकुर्वन्निर्ममे अनिलम् अनिलोऽपि विकुर्वाणः नभसोरुबलान्वितः ससर्जरूप तन्मात्रम् ज्योतिर्लोकस्य लोचनम् अनिलेन अन्वितं ज्योतिः विकुर्वत्परवीक्षितम् आधत्ताम्भो रसमयम् कालमायांश योगतः ज्योतिषाम्भो अनुसंसृष्टं विकुर्वत् ब्रह्मवीक्षितम् महीं गन्धगुणामाधात् कालमायांश योगतः भूतानां नभ आदीनां यद्यत् भव्यावरावरम् तेषां परानु संसर्गात् यथा संख्यं गुणान् विदुः एते देवाः कला विष्णोः कालमायांश लिङ्गिनः नानात्वात् स्वक्रियानीशाः प्रोचुः प्राञ्जलयो विभुम् देवावूचुः नमामते देवपदारविन्दम् प्रपन्नतापोपशमातपत्रम् यन्मूलकेता यतयोऽञ्जसोरु संसारदुःखं बहिरुत्क्षिपन्ति धातर्यदस्मिन् भव ईश जीवाः तापत्रयेणोपहता न शर्म आत्मल्लभन्ते भगवंस्तवाङ्घ्रिच्छायां सविद्यामत आश्रयेम मार्गं तियत्ते मुखपद्मनीडैः छन्दःसुपर्णैः ऋषयो विविक्ते यस्याघमरुषोद सरिद्वरायाः पदं पदं तीर्थपदः प्रपन्नाः यच्छ्रद्धया श्रुतवत्या च भक्त्या समृज्यमाने हृदये अवधाय ज्ञानेन वैराग्यबलेन धीराः व्रजेम तत्तेऽङ्घ्रिसरोजपीठम् विश्वस्य जन्म स्थितिसंयमार्थे कृतावतारस्य पदाम्बुजं ते व्रजेम सर्वे शरणं यदीशा
स्मृतं प्रयच्छति अभयं स्वपुंसां यत्सानुबन्धे सति देहगेहे ममाहमित्यूढ दुराग्रहाणां पुंसां सुदूरं वसतोऽपि पुर्यां भजेम तत्ते भगवन् पदाब्जम् तान्वैह्य सद्वृत्तिभिः अक्षिभिर्ये पराहृतान्तर्मनसः परेशा अथो न पश्यन्ति उरुगाय नूनम् एते पदन्यास विलासलक्ष्म्याः पानेन ते देवा कथासुधायाः प्रवृद्धभक्त्या विशदाशयाये वैराग्यसारं प्रतिलभ्य बोधम् यथाञ्जसान्वीयुः अकुण्ठधिष्ण्यम् तथा परे चात्म समाधियोग बलेन जित्वा प्रकृतिं बलिष्ठां त्वामेव धीराः पुरुषं विशन्ति तेषां श्रमः स्यान्न तु सेवयाते तत्ते वयं लोकसिसृक्षयाद्य त्वयानुसृष्टास्त्रिभिः आत्मभिस्म सर्वे वियुक्ताः स्वविहारतन्त्रम् न शक्नुमः तत्प्रतिहर्तवेते यावद्बलिं तेज हरामकाले यथा वयं चान्नमदाम यत्र यथोभयेषां त इमे हि लोकाः बलिं हरन्तोऽन्नम् अदन्त्यनूहाः त्वन्नः सुराणाम् असि सान्वयानां कूटस्थ आद्यः पुरुषः पुराणः त्वं देवशक्त्यां गुणकर्मयोनौ रेतस्त्वजायां कविमादधेजः ततो वयं सत्प्रमुखा यदर्थे बभूविमात्मन् करवाम किं ते त्वं नः स्वचक्षुः परिदेहि शक्त्या देवक्रियार्थे यदनुग्रहाणाम् श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे तृतीयस्कन्धे पञ्चमोऽध्यायः। गोपिका जीवनस्मरणम् गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।